என்னாகமம் 35:15. என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். கைப்பிசகாய் கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வசனமானது அடைக்கல பட்டணத்தை பற்றி சொல்லுகிறது, விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமையாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்து கானானை நோக்கி நடத்துகிறார். பாலும் தேனும் ஓடுகின்ற கானானை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வல்லமையாக நடத்துகிறார். அப்பொழுது அங்கே சேர்ந்தவுடன் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் காரியங்களை சொல்கிறார். என்னுடைய பையங்க நம்ம பிள்ளைகள் சென்னை மும்பை அப்படியெல்லாம் போனால் அங்கே என்னென்ன காரியங்களை ஞானமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புவோம். அதை போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு கானானை சேர்ந்தவுடன் என்னென்ன செய்ய வேண்டும், அதில் ஒன்றுதான் அடைக்கல பட்டணம். நான் மறுபடியும் வசனத்தை வாசிக்கிறேன். கைப்பிசகளாய் கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போய் இருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஏன் கைப்பிசகளாக அல்லது தவறுதலாக ஒருவன் இன்னொருத்தனை காயப்படுத்தினால் அல்லது கொன்று போட்டால் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் சென்று தப்பித்துக் கொள்ளலாம். அதற்கு உதாரணம் கூட வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோடாரியை வைத்து ஒருவன் தரித்து கொண்டிருக்கும் போது அந்த இருப்பானது உருவி, அந்த தலையில் உள்ள இருப்பானது உருவி ஒருவன் மேல் அடித்து அவனை கொன்று போட்டால் அந்த கொன்றவன் தன் எதிராளிகள் யாரும் அவனை கொன்று போடாமல் அடைக்கல பட்டணத்திற்கு சென்று தப்பித்து கொள்ள வேண்டும். புரிகிறது என்று நினைக்கிறேன். கைப்பிசகளாக அல்லது தவறுதலாக ஒருவன் தன் சகோதரியை கொன்று போட்டால் அந்த கொன்றவன் அடைக்கல பட்டணத்திற்குள் சென்று தப்பித்துக் கொள்ள வேண்டும். பிரதான ஆசாரியன் விசாரித்து உண்மையிலே தெரியாமல் செய்த காரியமா என்று பார்த்து என்ன செய்ய வேண்டுமோ செய்வார்கள். உண்மையிலேயே வேண்டும் என்று கொண்டிருந்தால் அவனை தண்டிப்பார்கள், இல்லாவிட்டால் விடுதலை செய்வார்கள். இங்கே குற்றாலம் போற வழியிலே ஒரு அடைக்கல பட்டணம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. பார்த்திருப்ப சிறிய கிராமம், முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்று தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த பேர் வச்சிருக்காங்க, அடைக்கல பட்டணம். பெரிய படித்த கிராமம். அந்த காலத்திலேயே ஜான்ஸ் கல்லூரி, பாளையங்கோட்டை ஜான்ஸ் கல்லூரியில் அடைக்கல பட்டணத்திலிருந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பேராசிரியர் இருந்தாராம். அடைக்கல பட்டணம் சின்ன கிராமம் தான், போகும்போதே கோவரெல்லாம் தெரியும். அப்போ அவ்வளவு படித்தவர்கள் உள்ள சிறிய கிராமம். குற்றாலம் போகும் வழியில் பாவச்சத்திரத்துக்கு அருகில் காணப்படுகிறது அழகிய அந்த கிராமம். அப்போ அடைக்கல பட்டணம் வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கிறது. தவறிழைத்தவன் அடைக்கல பட்டணத்திற்குள் சென்று தப்பித்துக் கொள்கிறான். எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவண்டை வந்தால், அதாவது இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கல பட்டணம். அவரண்டை வந்தால் நமக்கு பரிபூர்ண மன நிம்மதியை தருகிறார். இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், பரிபூர்ண சந்தோஷத்திலும் நிம்மதியிலும் காணப்படுகிறேன். மனதில் ஒரு அச்சம், பயம், திகில் எதுவுமே இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம்
அடைக்கல பட்டணத்துக்குள்ள என்னாச்சு சொல்லுங்க, வந்தாச்சு. வாயை திறக்க மாட்டேங்க. அடைக்கல பட்டணத்துக்குள்ள நான் வந்ததுனால சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு அடைக்கல பட்டணத்திற்கு ஒப்பான காரியம் காணப்படுகிறது. அங்கே நோவாவின் பேழை அது அடைக்கல பட்டணத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. உலகளாவிய வெள்ளத்திலே நோவாவின் பேழை ஒரு அடைக்கல பட்டணமாக காணப்பட்டது. யார் யார் உள்ளே நுழைகிறார்களோ, வந்து சேர்ந்தார்களோ, அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கேலி செய்தவர்கள் மாண்டு போனார்கள். இன்றைக்கும் நாம் இயேசுவண்டை வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டாச்சு, பரலோக ராஜ்யத்திலும் எடுத்துக்கொள்வார். மற்ற மனிதர்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிந்து ஒழிவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. நோவாவின் பேழைக்குள் யார் யார் வந்தார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள், காத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கு போஜனம் கிடைத்தது, உயிரோடு காணப்பட்டார்கள். பாருங்கள் அருமையானவர்களே, ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதிலே கூறப்பட்டிருந்து இமயமலையின் உச்சி பகுதியில கூட இந்த ஆராய்ச்சியாளர்கள் நடை பயணம் செய்பவர்கள் எல்லாம் இமயமலை உச்சிக்கு செல்கிறார்கள். அங்க இன்னும் கூட சில மீன்களுடைய படிவங்கள் அப்படியே அந்த முள்ளு இதெல்லாம் அப்படியே மீன் உருவமா இருக்காம இருங்க, கல்லோடு கல்லாக ஒட்டி இருக்கும், மண்ணில் புதைந்து இருக்கும். இது எப்படி என்று இமயமலை எங்க கிடக்கு, கடல் எங்க கிடக்கு, கடல் வாழ் உயிரினங்களுடைய ஃபாசில்ஸ் அதாவது படிவங்கள் இமயமலையில் காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன? ஒரு காலத்துல உலகாவிய வெள்ளம் இருந்திருக்கு. புரியுதா இது சொல்றது? உலகம் இமயமலையெல்லாம் மூழ்கடிக்கக்கூடிய வெள்ளம் இருந்திருக்கு. அதனாலதான் கடல்வாழ் உயிரினங்களுடைய படிவங்கள் பாசிகள் இன்னும் இமயமலையில் கூட காணப்படுகின்றன. இதை ஒரு புற வேத சான்று, எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் என்று கூட சொல்லலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் கூட அடைக்கல பட்டணத்திற்கு ஒப்பான ஒரு காரியம் காணப்படுகிறது. லோத்தின் மனைவியை அங்கே சந்திக்கிறோம். திரும்பி பார்த்து உப்பு தூணானாலே 2 தேவதூதர்கள் லோத்திடம் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், நீயும் உன் குடும்பத்தார் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள் என்றார்கள். லோத்து நீதிமானாய் இருந்தபடியினால் தேவதூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் பிடித்துக் கொண்டு பட்டணத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள். தேவ உத்தரவுடன் அருகிலுள்ள சிறிய பட்டணத்துக்கு ஓடி போனான். அந்த சிறிய பட்டணம் தான் அடைக்கல பட்டணம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், உயிரோடு காக்கப்பட்டார்கள். ஆனால் லோத்து மனைவியோ பின்வாங்கி போய் உப்புத்தூண் ஆனாள். ஆனால் அந்த லோத்து காக்கப்பட்டான், அடைக்கல பட்டணத்தில் சென்று. யோவான் 14:6 வசனம் நானே வாசிக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எச்சரித்தார், புத்தி சொன்னார், அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தார். அப்படி இருந்தும் கூட அவர்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. லூக்கா 23:28 வாசியுங்கள். லூக்கா 23:28. நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். லூக்கா 23:20 நானே வாசிக்கிறேன். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கையில் நீங்கள் காணும் போது அதில் அழிவு சமீபமாயிருக்கிறது என்று அறிவிக்கிற எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
ரோமர் என்ன செய்தார்கள்? ரோமர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமை முற்றுகை போட்டு கிபி 70ஆம் வருடத்தில் அதை முற்றிலும் அழித்து போட்டார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய அடைக்கல பட்டணத்தை மறந்தார்கள். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த யூதர்கள் உயிருக்கு பயந்து உலகம் முழுவதும் சிதறினார்கள். இதை விட பம்பாய் பட்டணத்திற்கு போனால் நீங்கள் எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 யூத குடும்பத்தையாவது பார்க்கலாம். அவர்களுடைய தேவாலயம் சினகாகை கூட பார்க்கலாம். அவர்கள் அங்கே தொழுது கொள்கிறார்கள். இவர்களெல்லாம் அந்த சமயத்தில் உயிருக்கு பயந்து இந்தியாவுக்கு ஓடி வந்தவர்கள். பூனாவிலே நான் 4 வருடங்கள் படித்தேன். அப்போ பாம்பேக்கு அருகில் தான் இருக்கிறது. அங்கு கூட மகாத்மா காந்தி சாலை என்று ஒரு ரோடு இருக்கிறது. அங்க எப்பமா போவோம். அங்க யூதர்களுடைய தேவாலயம் இருக்கிறது, சினகாக இருக்கிறது. நாங்கள் சென்று அதை சுற்றி பார்ப்பது உண்டு. யூதர்கள் அங்கே கொஞ்சம் வாழ்கிறார்கள். எத்தனை குடும்பம் என்று தெரியவில்லை. கேரளாவில் கூட கொச்சின் உள்ளுக்குள்ளே ஒரு குடும்பம் இன்னும் வசிக்கிறது, யூத குடும்பம். அவர்களுடைய தேவாலயம் முன்னால் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு திரும்பி போய்விட்டார்கள். இப்பொழுது ஒரு குடும்பம் மட்டும் இருக்கிறது. நாம் சென்றால் அவர்களிடம் உரையாட முடியும். அங்கே யூத தேவாலயம் இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது நிமித்தம் அவர்கள் உலகமெங்கும் இந்தியாவுக்கும் வந்தார்கள். பல நாடுகளுக்கு அவர்கள் சென்றார்கள். சிதறுண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய அடைக்கல பட்டணத்தை மறந்தார்கள். நீங்கள் அடைக்கல பட்டணத்திற்குள் காணப்படுகிறீர்களா? அதுதான் இன்றைய கேள்வி, இப்போதைய கேள்வி. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அடைக்கல பட்டணத்திற்குள் வரவில்லை. அப்படியே ஆலயத்துக்கு வர்றாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, சபையில முன்னு பல காரியங்கள் செய்யறாங்க, அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ரட்சிக்கப்படவில்லை, பாவ மன்னிப்பை நிச்சயம் பெறவில்லை, அனுதினம் பாவத்திற்கு சாகவில்லை. அதாவது அடைக்கல பட்டணத்திற்குள் நுழையவில்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். மேலும் தேவாலயம் அடைக்கல பட்டணமாகிறது. இந்த தேவாலயம் இருக்க அது என்ன ஆகிறது சொல்லுங்க? அடைக்கல பட்டணம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் அடைக்கல பட்டணம். நாம் கொடுக்கும் காணிக்க கூட அடைக்கல பட்டணம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் என்னது? அடைக்கல பட்டணம். ஒரு ரட்சிக்கப்பட்ட இருதயத்தோடு காணிக்க கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்படும். துன்மார்க்கராக இருந்து காணிக்க கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆசரிக்கும் பண்டிகைகள் பாருங்க, ஜெயலலிதா அம்மா பிறந்த நாள், ஜெயலலிதா அம்மா பிறந்த நாள் இந்த மாசம் 24ஆம் தேதி வருது. அன்னைக்கு தான் எங்களுக்கு கோயில் பிரதிஷ்டை எங்க திருச்செந்தூர்ல. அப்போ நான் முழு நாள் லீவ் போட்டுட்டு வேலைக்கெல்லாம் வேற எந்த ஊழியருக்கும் போகாம அங்கெல்லாம் போய் இருக்கேன் பார்த்துருங்க. அப்போ பாருங்க, அசன பண்டிகை ஆசரிக்க போகிறோம் பிப்ரவரி 24. அது கூட அடைக்கல பட்டணமாகாது. இயேசு கிறிஸ்துவே அடைக்கல பட்டணம். எந்த ஒரு சடங்காச்சாரமும் அடைக்கல பட்டணம் ஆகாது. இயேசு கிறிஸ்துவே அடைக்கல பட்டணம். பாருங்கள், நல்ல ஒரு உதாரணம் வேதத்தில் இருக்கிறது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே கவனியுங்கள். இஸ்ரவேலருக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அதில் இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டார்கள். ஏறத்தாழ 400 பேர் வெட்டுண்டார்கள், மறித்து போனார்கள், மரணத்தை தழுவினார்கள். காரணம், அதில் அந்த யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சது காரணமே அவங்களும் கர்த்தரும் ஒரு ஒப்புரவாகுதலில் காணப்படவில்லை. அவர்கள் பாவம் செய்தவர்களாய் காணப்பட்டார்கள், துன்மார்க்கராய் இருந்தார்கள். ஆகவே கர்த்தர் அந்த துன்மார்க்கரின் கையில் ஒப்பு கொடுத்தார். நாம் கூட
கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுதலில் இல்லாத பட்சத்தில், ரட்சிக்கப்படாத பட்சத்தில் துன்மார்க்கங்களில் கூட கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். பிரச்சனைகளின் மத்தியில் நாம் காணப்படலாம். பாருங்க, இவங்க ரொம்ப வீராப்பா சண்டைக்கு போறாங்க இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தரோட. ஆனால் அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரி கிடையாது. அவர்கள் பாவம் செய்தவர்களை காணப்பட்டார்கள். கர்த்தர் அதிலே தோல்வியை தழுவ செய்தார். ஏறத்தாழ 400 பேர் வெட்டுண்டு செத்தார்கள். கர்த்தரோடு சரியான ஒப்புரவாதலில் காணப்படவில்லை. உடனே என்ன பண்றாங்க? ஒரு தந்திரமா ஒரு காரியம் செய்யறாங்க. ஒரு காரியம் செய்வோம், சீரோவில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வாங்க. அப்போ அதை முன்னால கொண்டு போய் யுத்தம் பண்ணுவோம். முன்னால தூக்கிட்டு போவோம், ஆர்ப்பரிப்போம், அகமகிவோம், யுத்தம் செய்வோம். கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார். 39,000 பேர் மரித்தார்கள் அதுல. அப்போ உடன்படிக்கை பெட்டி உதவாது. கர்த்தர் என்ன செய்யணும்? நீங்க பெருமையா சொல்ல முடியாது. நான் கோயிலுக்கு 50,000 கொடுத்தேன், 1,00,000 கொடுத்தேன், அந்த அசன செலவை ஏற்கொண்டு நான் நிறைய அதுல எனக்கு பங்கு உண்டு, அப்படி இப்படி என்று பெருமை பாராட்ட முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதான் முக்கியம். That alone matters. பாவமன்னிப்பு நிச்சயம் உண்டா? நான் கூட காலையில எழுப்பின உடனே, ஆண்டவரே இதுவரை செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் என்ற ஒரு புது சிருஷ்டி. ஒவ்வொரு நாள் ரட்சிப்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாட்ட கர்த்தர் அடிக்கதான் செய்வார். ஊழியம் ஆசீர்வாதமாக அமையாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இப்போ நம்ம கிறிஸ்தவ மக்கள் சபைகளை நினைச்சா கேவலமா இருக்கு. ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால திருச்சபையில ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை வைத்துங்கம்பாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலாம் ரட்சிக்கப்பட்டவங்க உடனே அங்கங்க ஆட்கள் அடுத்தவங்களை பார்த்தும் தூக்கும், ஒரு 4 பேர் தூக்கும். இப்ப அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆச்சு. இப்ப அதெல்லாம் ஏப்பமா போச்சு. இப்போ ஒரு பர்சங்க கேட்க மாட்டேங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் கையை வைத்துங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலமா மக்கள் ரொம்ப. இப்போ செல்போன் வந்தாச்சு, கம்ப்யூட்டர் வந்தாச்சு, நாங்க பெரிய பீத்த பெருமை அலைகளும் படிச்சாச்சு. அதனால ரட்சிப்புங்கிற வார்த்தையெல்லாம் மறந்துருடா, அழிவு வரப்போகிறது. இன்னொரு காரியம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த மாதவை மாறி இருக்கும்போது, செல்வம் மாறி இருக்கும்போது, அதாவது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது, அதாவது SSLC +2 படிக்கும்போது வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால சிலர் வந்து கேட்பாங்க, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா நீ கேட்பாங்க. இப்போ ஒருத்தரையும் கேட்க மாட்டேங்க அந்த கேள்வி. காரணம் நம்ம தான் ரொம்ப நாகரிகம் ஆயிட்டோம். ஒன்னடியா நாசமா போறதுக்கு இந்த கோயில்களெல்லாம் ஒரு யாரையும் பார்த்து இந்த கிப்டன் மாதிரி பையன்களெல்லாம் யாராவது பெரிய ஆட்கள் ஊழியக்காரங்க தான், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. இப்போ கிப்டன் யாராவது உன்ட்ட கேட்டுக்காரோட எவனாவது நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. இப்போ அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆச்சு. அதெல்லாம் ஒரு இழப்பமாச்சு. ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு, என்கிட்ட 7-8 பேர் கேட்டுருப்பாங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது. அப்போ உலகம் எங்க போயிட்டு இருக்கு? செல்போன் பின்னாலையும் கம்ப்யூட்டர் பின்னாலையும் வெளிநாட்டு மோதத்திலையும் துன்மார்க்கத்திலையும் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் தான் போயிட்டு இருக்கு. ரட்சிப்பை பத்தி மக்களுக்கும் மறந்தாச்சு. அடைக்கலப்பட்டினத்தை பத்தி மறந்தாச்சு. பார்த்துக்கிடுங்க, தேவாலயம் ரட்சிக்காது, காணிக்கை ரட்சிக்காது, நாங்க கொண்டாட போற அசரு பண்டிகை ரட்சிக்காது. 24ஆம் தேதி இந்த மாசம் ஒன்னும் ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையை மக்கள் விட்டிருக்கோம், தூரமா இருக்கு. சடங்காச்சாரங்கள் நம்மை ரட்சிக்காது. அவைகளெல்லாம் தேவைதான். ஆனால் ரட்சிப்பு முதல்ல இருக்கணும்.
காணிக்கை கொடுக்கணும், அத்தனை பண்டிகை கொண்டாடணும், ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கணும், எல்லாம் முக்கியம் தான், எல்லாமே முக்கியம். ரட்சிப்போ பிரதானமானது. நம்ம அந்த தலையை விட்டுட்டு வாழை பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடிச்சு விடுவோம், என்ன திரும்பி கடிச்சு விடுவோம் விழுந்து. சரி விடுங்க. அப்போ 1 ராஜாக்கள் 17:25 நானே வாசிக்கிறேன். அவர்கள் அங்கே தேவனை மறந்தது நிமித்தம், கர்த்தருக்கு பயப்படாதது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை பற்றி தான் சொல்லியிருக்கு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 25 கர்த்தர் அவர்களுக்குள் என்னத்தை அனுப்பினாரா? சிங்கங்களை அனுப்பினார்கள். அது வந்து அப்படியே கதறி, அப்படியே அவர்களை கடித்து கொண்டு போட்டது. அப்புறம் ஓடி வந்தாங்க நிறைய பேர். ஐயோ, சிங்கம் வந்து கடிக்கிறாங்க. அப்போ பிரச்சனை வந்தாலும் மனுஷன் என்ன செய்யலாம்? ரசிக்கப்படுறான். கர்த்தர்கிட்ட ஓடி வரலாம். சிங்கம் வரமுன்னாலே வந்திருக்க வேண்டியதானே. அது செய்திருக்க. சமாரியாவில் வாழ்ந்த யூதர்கள் மத்தியிலே கர்த்தர் சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் வந்து கடித்து குதறி போட்டது. அதன் பின்னால் ஓடி வந்தார்கள். 1 பேதுரு 1:15 யாராவது வாசியுங்கள். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமா? நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பாவமே நம்மில் காணப்படக்கூடாது. ஒரு வேத அறிஞர் அழகாக கூறுகிறார், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவரை கொண்டதுதான் திருச்சபை. யாரை கொண்டது? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை கொண்டதுதான் திருச்சபை. ஆங்கிலத்தில் the church is composed of people who have been redeemed from sin. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை கொண்டதுதான், சும்மா யாரையும் கொண்டதில்லை. இன்னைக்கு திருச்சபையில பார்த்தா குடியாரன் இருக்கான், விபச்சாரக்காரன் இருக்கான், துன்மார்க்கன் இருக்கான், எவனும் இருக்கான். இன்னைக்கு நம்ம திருச்சபைகள்ல பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களை கொண்டதுதான் திருச்சபை. கர்த்தர் அவர்களே தான் சங்கரிப்பார், நாசமாக்குவார் மனம் திரும்பாத பட்சத்திலே. ஏசாயா 6:5-6 சுத்தமான உதடுகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:9 சுத்தமான வழிகள் காணப்பட வேண்டும். பாருங்கள், ஒரு காலத்தில் நான் கப்பல்களில் சென்று, கப்பல் கரையிலே கிடக்கும் அல்லவா துறைமுகத்தில், அங்கே சென்று அந்த கப்பல் மாலுமிகளுக்கு ஊழியம் செய்வது. கப்பல் கொடிமரம் இருக்கும், பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவேன். கப்பலே உயரமானது, அதில் மேல் தட்டில் கொடிமரம் கட்டியிருப்பார்கள். கம்பீரமாக அந்த காத்துக்கு அசைந்து கொண்டிருக்கும், ஆடிக்கொண்டிருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதை போல நாம் வாழ வேண்டும். அந்த காத்துக்கு கப்பல் கொடிமரமானது கம்பீரமாக அசைந்து அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறது, கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. நாம வந்து பாவத்தை விட்டு விலகி செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி வாழ்ந்தோம்னா அந்த கப்பல் கொடிமரம் மாறி இருப்போம், கம்பீரமாக வாழ்வோம். இல்லாவிட்டால் முறிந்து கிடப்போம், அதில் சந்தேகமே இல்லை. நைசிபோரஸ் என்று ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனத்திலே ஒரு தேவதூதன் வந்தான். ராஜா, நீ கோட்டை கொத்தளங்கள் கட்டுவதெல்லாம் நன்றாக இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது. ஆனால் பாவம் காணப்பட்டால் அது எல்லாவற்றையும் அழித்துவிடும். கிறிஸ்தவ ஜனங்களே, நாம் நம்மை நல்ல நிலைமையில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றாக துணி உடுத்துகிறோம், நல்ல வீடுகளில் வாழ்கிறோம். பாவம் காணப்பட்டால் அது எல்லாவற்றையும் அழித்து போடும், அதில் சந்தேகமே இல்லை. அப்படித்தான் தேவதூதன் நைசிபோரஸ் ராஜாவை எச்சரித்தான்.
சங்கீதம் 12:7 பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். சியோன் மாமி ஜுரமாய் கிடந்தாள் அல்லவா, அவள் ஜுரம் நீங்க கட்டளையிட்டார். குஷ்டரோகியை எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். திமிர்வாதக்காரனை எழுந்து நட என்றார். உண்மையிலேயே கனசரேத்து நாட்டிலே அவரை தொட்டவர்களெல்லாம் குணமானார்கள். நீங்கள் அடைக்கல பட்டணத்திற்குள் வந்து விட்டீர்களா? வாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், வாழாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா.